Audio Jungle. Audio Jungle. Hi friends, Assalamualaikum. Welcome to Anish kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து இறால் வறுவல் எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இறால் வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து கடையில் நீங்கள் வாங்கும்போதே உங்களுக்கு அந்த ஓடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இறால் எடுத்துகிட்டு அதோட பேக் சைடில் வந்து திருப்பிட்டு கத்தியை ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு பிளாக் கலரில் இருக்கும். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக மட்டும் கோடு போடுங்க, ரொம்ப அழுத்தி கோடு போட்டுற வேணாம். இந்த மாதிரி கோடு போட்டதுக்கப்புறம் உள்ளே பிளாக் கலரில் இருக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா க்ளீன் பண்ண இறால் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மசாலாலாம் பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள். இந்த மசாலா மட்டும் எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இறாலை. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல், இந்த இறால்லேருந்து தண்ணி வந்து வெளியாகும், அதனால் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா இந்த மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நம்ம எடுத்து வச்சுருக்க இறாலை வந்து சேர்த்துட்டு ஒரு நல்ல லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த இறால் வந்து ஒரு 50லேருந்து 60% மட்டும் குக் ஆகினா போதும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாவும் 1 பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து இறால்லையும் உப்பு சேர்த்து தான் நம்ம வதக்கியிருக்கோம். அதனால் வந்து இதில் பார்த்துட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் வந்து மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்க இறாலை வந்து இது கூடவே சேர்த்துடலாம். நமக்கு வந்து அந்த கடாயில் வந்து ஒரு 50% வந்து வேக வச்சுருந்தோம். இப்போ இந்த வெங்காயத்து கூடயும் பச்சை மிளகா கூடயும் ஒரு 50% வந்து வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான இறால் வறுவல் வந்து ரெடி ஆயிரும். இதே வந்து நீங்கள் மண் சட்டி இரும்பு கடாயில் அப்படி மாதிரி வறுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும். நல்லா இதோட தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா சுருள வந்து நல்லா வதக்கிடுங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தடு தான், ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக மல்லியில் லேசாக தூவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளுடைய இறால் வறுவல் வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா அனிஷ் கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.